ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். நானோட ஹஸ்பண்ட் மட்டும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்காக தான் கிளம்பிகிட்ருக்கோம். போகிறப்ப நல்ல ஒரு வைபோட சாமி பாட்டெலாம் போட்டுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிளம்புன நேரம் பயங்கர மழை, செம்ம மழை. சண்டே ஆஃப்டர்நூன் திடீர்னு இருட்டிக்கிட்டு ரொம்ப மழை வந்துட்டு இருந்தது. என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே, நம்ம எப்படிடா போயிட்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் போரூர் டோல்கேட் தாண்டின உடனே வந்து மழை நின்றுச்சு. ஸோ காட்ஸ் கிரேஸ் நாங்கள் திரும்ப வர வரைக்கும் பெருசாக மழை இல்லை. போகிற வழி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் ஆப்போசிட் ரோட்டில் நின்றுச்சு பாருங்கள் கூட்டம், செம்ம டிராஃபிக்கு. என்னன்னு பார்த்தா கட்சி மீட்டிங் இருக்குது போல் சென்னையில். ஸோ வண்டியாக கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. பயங்கர டிராஃபிக்கு. பட் நாங்கள் போகிறதுல எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனால் திருவண்ணாமலைக்கு திண்டிவனமில் ஒரு கட் திரும்பவும் அங்கே திரும்பாமல் சுற்றி விட்டாங்க. அது மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வந்து எடுத்தது. ஸோ ஆல்மோஸ்ட் திண்டிவனம் அந்த ரோட்டில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தோம். ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஃபைனலாக ரெடி ஆகிட்டோம் கிரிவலம் நடக்கிறதுக்கு. கார் பார்க்கிங் அங்கங்கே வச்சுருக்காங்க, ஏன்னா உள்ளே வந்து விடலை, பைபாஸ் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கிள் அண்ட் ஆட்டோ மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எங்களுக்கு பார்க்கிங் கிடச்சி நாங்கள் பார்க்கிங்க்கு வண்டியை போட்டுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா ஆர்ச் ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து ஸ்டார்ட்டு. நாங்கள் கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோவில் அந்த இடம் வந்து சேர்ந்தோம். ஸோ வந்துட்டு அங்கே ஈசானிய லிங்கம் அங்கேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 PM வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பௌர்ணமி 8:40க்கு மேலே தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் முன்னாடி நாள்லேருந்தே கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ அங்கே இருந்த கடைகள்லாம் கேட்டுட்டோம். போகிற வழி ஃபுல்லாக நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு நிறைய கடைகள் வச்சுருந்தாங்க. நைட் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்மளுக்கு வேணுன்னா கொஞ்ச நேரம் நின்று இதெல்லாம் சாப்பிட்டுட்டோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டோ நம்ம திரும்பவும் ஜாயின் பண்ணலாம். பட் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ கூட்டத்தை பார்த்தேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கெலாம் கூட பார்த்துருக்கோம். பட் இந்த அளவுக்கு ஒரு சுற்றி வர மாதிரி கூட்டம் இருக்காது. நம்ம அழகர் கூட பார்த்திங்கன்னா போய் ஒரு இடத்துல நிற்போம் பார்ப்போம் அந்த மாதிரி தான். பட் சுற்றி வர்றது அந்த மக்களாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட் நாங்களுமே நினச்சோம் சரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். அதனால தான் நாங்கள் பசங்களையுமே கூட்டிகிட்டு வரலாம், அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்திருந்தோம். ஸோ ரொம்பவே பயங்கர க்ரௌடு, எல்லா பக்கத்துலேருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண இடத்துல பெருசாக க்ரௌடு இல்லைனாலும் போக 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 அப்படியே க்ரௌடு இதுவாகிட்டே இருந்தது. என்னென்னா போயிட்டே இருந்தது, எங்கேயும் நம்ம நின்றால் மட்டும்தான், கூட்டம் அப்படியே நிற்கலை. ஸோ மூவ் ஆகிட்டே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வைப் வந்து உண்மையாகவே அவ்வளோ எங்களுக்கு வந்து ஒரு இது இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ராவல் எனக்கு. நான் இது மாதிரி பெருசாக இது பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு வெயிட்டும் அதிகம். ஸோ கால்லாம் தாங்குமான்னு நினச்சேன். பட் அந்த அண்ணாமலையாருடைய அருளால் எந்த பாதிப்பும் இல்லை. சூப்பராக நாங்கள் வந்து கிரிவலம் வந்து நடந்தோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த ராஜகோபுரம், அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு நிற்கும் போது உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்தது பாருங்கள், வேறு லெவல் வைப்பு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய முழு வைப் அப்படியே கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் இந்த திரிசூலம் இதெல்லாம் போட்டுட்டு அழகாக வந்து இது பண்ணோம். ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே சுற்றி அந்த ஆர்ச் கிட்ட நெருங்கிட்டோம். அப்போ எனக்கு இந்த மலை மேலே அந்த நிலா வெளிச்சத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல ஒரு டயர்டு இருந்தது, டயர்டு இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சும்மாலாம் சொல்ல முடியாது, ரொம்பவே டயர்டாக இருந்தது. எனக்கு பெருசாக வேர்வாக வராது. என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக ஸ்வெட் ஆக உங்களுக்கு ட்ரெயின் ஆகிடுச்சு பாடி. நாங்களும் டீஹைட்ரேட் பண்ணி தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஆனால் முடியலை. ஸோ அப்படியே பொறுமையாக மூவ் ஆகிடும். ஒரு 100 மீட்ரு போகிறதுன்றதே ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்கிற மாதிரி மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் அந்த ஆர்ச்சுக்கிட்ட வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோ கூட்டம், உங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கூட்டம். ஸோ எப்படா எங்கே வரோம் நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ தான் இங்கே வந்திருக்கோமா, ஏன்னா அங்கங்கே மேப் வச்சுருக்காங்க, நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோன்ற மாதிரி. அதை பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ இருக்கான்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தது. பட் ரொம்ப அந்த ஒரு போகணும் அப்படின்றது வருஷம் போகிறவங்களும் இருக்காங்க.
நான் இதான் என்னோடய லைஃப் டைமில் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் டைம் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் அப்படின்றது இந்த வாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஈசானிய லிங்கம் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அகெயின் நம்ம வந்து அந்த இடத்துல தான் முடிக்கணும், அப்போ தான் ஒரு ரவுண்டோடைய கணக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த லிங்கம்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ திரும்ப அந்த லிங்கம் கிட்டேயே வந்து முடித்தாதான் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த ஆர்ச் கிட்ட வந்துட்டு போய் அந்த ஈசானிய லிங்கம் கிட்ட கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து நடந்து நாங்கள் ஆர்ச் வரைக்கும் வந்தோம். நாங்கள் முடிக்கும்போது கரெக்டாக 3:15. ஸோ எங்களுடைய கிரிவலம் சூப்பராக முடிச்சிட்டோம். 8:45க்கு ஸ்டார்ட் பண்ணி 3:15 ஆல்மோஸ்ட் 6.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ செம்மையாக நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் டுவர்ட்ஸ் வந்து எங்களுடைய பார்க்கிங் நோக்கி போயிட்டு இருந்தோம். பார்க்கிங்கில் ஒரு 3 hours எனக்கு ஓரளவுக்கு நான் தூங்கினேன். ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக தூக்கம் வரல, ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 6:15 போல் எழுந்து கார் எடுத்துட்டாங்க. பட் நான் கொஞ்சம் அரைகுறையாக அப்படியே தூங்கிட்டே தான் வந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நானுமே ப்ரெஷ்லாம் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க கூட சேர்ந்து பாட்டு போட்டுக்கிட்டே அப்படியே சென்னை நோக்கி நாங்கள் டிஃபன்லாம் முடித்து கிளம்பி வந்துட்டுருந்தோம். ஸோ எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் யாரெல்லாம் கிரிவலம் போயிருக்கீங்க, இன்னும் ஒரு தடவை கூட லைஃப்பில் நான் ட்ரை பண்ணதே இல்லைன்றவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் ஒரு தடவையாவது போய் பாருங்கள், அந்த வைப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நாங்கள் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு சென்னை ரீச் பண்ணிட்டோம் 11 o'clock போல். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.